இதுக்குள்ளெல்லாம் உள்ளே போகணும் போல இருக்கு. பாவம் உள்ளே போய் இதான் டிக்கெட் கவுண்டர். இங்கேருந்து டிக்கெட் எடுத்துகிட்டு பாருங்கள், டிக்கெட்டை காட்டணும். 100 ரூபா, ஸ்ரீலங்காக்களுக்கு 100 ரூபா. ஃபாரினர்ஸுக்கு எவ்வளோன்னு தெரியலை, நான் கேட்கல. அப்படியே நேராக போய் உள்ளுக்கு போகணுமா. நம்ம அடுத்த டிக்கெட்டை அங்கே தான் கொடுத்து செக் பண்ணணுமா. அதில் செக்யூரிட்டி கேட்டில் கொடுத்து செக் பண்ணிவிட்டு உள்ளே அனுப்புவாங்க. சரி, நம்ம மலைக்கு போகிறதுக்கு முதல் படி ஏறணும். இப்போ தான் பாருங்கள், 2 பக்கம் எப்படி இருக்குண்டு. பார்த்தீங்கன்னா கட்டடம் தெரியுது. இதெல்லாம் ஒரு காலத்தில் பெரிய அரண்மனையாக இருந்திருக்கு. ராவணன் கட்டிட கோட்டைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு ஒரு ப்ரூஃபும் இங்கே இல்லை, எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க போல இருக்குது. வாங்குது பார்த்தாலே. ஐயோ, இன்றைக்கு மூச்சு வாங்குறது உறுதி. அங்கே பாருங்கள் எந்த பெருசாக இருக்குண்டு. கைஸ் பார்த்தீங்கன்னா எந்த பெரிய மலை ஏறணும். இப்போ வெயில் நேரம் பேர் எல்லாம் நம்ம சேனல் வளர்ச்சிக்காக தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படியே பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிகிரியாவில் மலையில் ஏற போகிறோம். சிகிரியா மலையை பாருங்கள், இப்படி பெருசாக தெரியுதுண்டு. நம்ம ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் டூரிஸ்ட் பிளேஸாக தான் இருக்குது. ரொம்ப அழகழகான இடங்கள் எல்லாத்தையும் முக்கியமாக துப்புரவாக வச்சுருப்பாங்க. பாருங்கள் இன்னும் அழகாக க்ளீனாக இருக்குது நம்ம ஸ்ரீலங்காண்டு. எப்படி சுற்றிட்டானுங்க பாருங்கள் வெள்ளைக்காரனு. இந்த கொரோனா பிரச்சனையால் டூரிசம் எல்லாம் ரொம்ப அடி வாங்கிது. இப்போ பரவாயில்ல, ஸ்ரீலங்கா கொஞ்சம் தலை தூக்கிட்டு டூரிஸ்ட் வரதால பாருங்கள். எனக்கு அதில் காய்ச்சி ஆச்சரியம் பாருங்கள்.
கருங்கல்ல எல்லோரும் ஏறி ஏறி அப்படியே தேஞ்சு போயிட்டு கருங்கல். ஒவ்வொரு கல்லுலேயும் ஏறக்கூடிய அளவுக்கு பாட்டி செதுக்கியிருக்காங்க அப்படின்ட்டு பாருங்க. கைஸ் மூச்சு வாங்குது. மேலே போகும் நேரமும் இல்லை. பார்த்தீங்கன்னா வேர்த்து வடியுது. பாருங்க, மலையில் வெளிப்பக்கமும் குடைஞ்சி குகை மாதிரி செஞ்சுருக்காங்க. பாருங்க, இந்த பெரிய பெரிய கல்லை கொண்டு வந்திருக்காங்கண்டு. அப்பா, இதெல்லாம் உலக அதிசயமாக அறிவிச்சிருக்கணும். அங்கே மேலே தண்ணி ஒழுகுது. ரோட்டு பார்த்தீங்கன்னா உடைஞ்சிருக்கு. அதில் போட்டிருக்காங்க. அரண்மனை இருந்த தடம் மட்டும்தான் இருக்குது பாருங்க. அடித்தளம் மட்டும். கோட்டையை பாருங்க. ரெஸ்ட் எடுக்கிற இடம். ரெஸ்ட் எடுத்து மேலே ஏறும் பாருங்க. தேன் பூச்சி குத்துவோம். இந்த இடத்துல இருந்து மலையில் ஏற தொடக்கம் பாருங்க. இது சிங்கத்திர கால் தடம். இதை உடைச்சிட்டாங்க அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. அதெல்லாம் பற்றி போய் அது அப்படியே தான் இருக்குது. யாரும் உடைக்கல. அப்படிதான் ஸோ பாருங்க, இது முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா பழைய காலத்து போட்டோ அந்த இடம் உடஞ்சிருச்சு. இப்போ முதல் இருந்திருந்த இப்படித்தான் இருந்திருக்க மாட்டேன். ஒரு சித்தரிப்பில் வரைஞ்சிருக்காங்க பாருங்க. சிங்கம் முழுக்க இருக்குது. சிங்கத்தோட வாய்க்குள்ளால் மேலே போகிறதுக்கான படி இருக்குது. அந்த குகையே சிங்கம் மாதிரி தான் இருந்திருக்குது பாருங்க. நல்லா இருந்துச்சு. பழைய வரலாறுல தோன்றி பார்த்தா இது ராவணன் மன்னன் கோட்டைன்னு சொல்கிறாங்க. ராவண ஆட்சி காலத்தில் நிர்மாணிக்கப்பட்ட கோட்டைன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஸ்ரீலங்காவில் ஒரு ஆதாரம் இல்லை அதற்கான. காத்தடிக்குது மேலே. பாருங்க, தண்ணி வடிகிறதுக்கு கூட இப்படி இடம் கட்டியிருக்காங்க. ஃபுல்லாக படிப்படியாக
மலையில் ஏறுறதே பெரிய பயங்கம். அவ்வளோ புழு வேறு காய்ஸ் பாருங்க காட்டுறது. எல்லா படிக்கலையும் அப்படி இருக்கு பாருங்க. அரசன் ராவணன் கோட்டை. பார்த்தீங்கன்னா இது பெரிய அரண்மனையாக இருந்திருக்கு. முதல் எப்படி செங்கல்லால் கட்டின கோட்டையாக இருந்திருக்கு பாருங்க. அதெல்லாம் மறைக்கப்பட்ட உண்மைகள் இலங்கையில். மேலே கிட்ட நெருங்கி வந்துட்டோம். அப்படியே ஃபுல்லாக சுற்றி காட்டுறோம். மேலே வீடியோ கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அப்படியே மேலே போகுது பாருங்கள். ஃபுல்லாக கட்டடம் இருந்த தடம் மட்டும்தான் இருக்குது. இந்த இடத்துல மிகப்பெரிய கோட்டை அமைஞ்சிருக்கு. நான் ஃபோட்டோ ஒன்று போடுறோம் பாருங்கள். முதல் இப்படி தான் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்கள். வியூ வெளியில் பெருசாக தெரியுது. எல்லாம் புகைக்கடை தெரியுது பாருங்கள். இவ்வளவு பெரிய அரண்மனையும் மலைக்கு மேலே கட்டுறேன்டா சும்மா சாதாரணமான விஷயம் இல்லை கைஸ். அது நம்ம தமிழ் மன்னன் ஆட்சி காலத்தில் கட்டியிருக்காங்கன்னு சொன்னால் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. மலையை சுற்றி வழி இருக்குது. சுற்றி போகிறதுக்கு ஒன்றும் இப்போ செய்யலை. ரிப்பேராக இருக்குது எல்லாம். அதால் எல்லாம் க்ளோஸாக இருக்குது பாருங்கள். அரசர்களால் செய்ய முடிஞ்ச இந்த காலத்துலேயும் செய்யலை. அது பாருங்கள் பாப்பா. பாத்தீங்கன்னா யாரோ ஒரு வாளால பிரெட்ட ஸ்லைஸா வெட்டின மாதிரி பிளாட்டா இருக்கும். மேலும் உச்சிக்கு போய் பார்த்தோம்னா ஒரு சிதிலமடைஞ்ச கோட்டையின் மிச்சங்களை நம்மளால பார்க்க முடியும். புத்த மதத்தை மூச்சாக கொண்டு இப்ப இருக்கிற சிங்கள அரசாங்கமும் சரி, சிங்கள மக்களும் சரி, சிகிரியா அரண்மனையை கட்டினது ராஜா கஷ்யப்பான்னு சொல்லிட்டு வராங்க. ஆனா இந்த கோட்டையை கட்டினது மாபெரும் வீரனான தமிழ் மன்னன் லங்காதிபதி ராவணேஸ்வரன் தான். இதுக்கு பல ஆதாரங்கள் இருக்கு. அதுல ரொம்பவே முக்கியமானது பனை ஓலை சுவடிகள்ல எழுதப்பட்ட ராவணன் வதங்கிற புத்தகம் தான். இதுல ராவணனோட தந்தை விஸ்வவாஸ் காலத்திலேயே இந்த சிகிரியா அரண்மனை கட்டப்பட்டதுக்கான குறிப்புகள் இருக்கு. ராவணன் சொன்னாலே நம்ம மனசுல ஒரு மிக கொடிய அரக்கன் தான் நினைவுக்கு வருவான். அந்த அளவுக்கு நம்ம மனசுல ராவணன் பத்தின ஒரு தவறான இமேஜ விரிச்சு வச்சிருக்காங்க. இதுக்கு காரணம் ராமாயணம் போன்ற புராணம். இந்த கோட்டையில அப்படி என்ன பெருசா இருக்க போகுதுன்னு நீங்க நினைச்சா அது உங்களோட மிகப்பெரிய தப்பு. ஏன்னா இந்த கோட்டைய யாரு கட்டுனாங்கன்னு நீங்க கேட்டா சிங்கள மக்கள் ராஜா கஷ்யப்பான்னு சொல்லுவாங்க. ஆனா இதே கேள்விய நீங்க இலங்கை தமிழர்கள் கிட்டையும் இந்தோனேஷியா, நேபாள் போன்ற நாட்டு பூர்வீக மக்கள் கிட்டையும் போய் கேட்டா ஒருத்தரோட பேரை உரக்க சொல்லுவாங்க. அவர் இருந்த காலத்துல அவரோட பேரை சொன்னாலே 8 திசையும் அது மரணம் கூட அந்த வீரனை பார்த்தா விரண்டு போகும். அப்பேற்பட்ட அந்த மாவீரன் யாருன்னா வேல்தாழும் மரணம் இல்லையே உனக்கு. மீண்டும் நீ பிறப்பாய், ஆகாயம் பிளந்து 3 உலகையும் வீழ்வாய். நீ ராவணா.
காட்டுச்சு, இறங்கும் போது காட்டுறேன் பாருங்க. பயங்கர காத்தடிக்குது, பயமாக வருது. பாருங்க இந்த குரங்கு எவ்வளோ மூளைசாலி குரங்கண்டு. பாருங்க போத்தில் மூடிய திறக்குது பாருங்க, வாயால் கடிச்சிக்கும். மூடிய திறந்து சாங்கத்தை பாருங்க, அங்கே பாருங்க. அப்படியே எங்கள் அப்பா மூடிய திறந்து போட்டாச்சேன். இப்போ கீழே ஊற்றுது தண்ணி, கீழே ஊற்றி கூட இப்படி குடிக்கணும் பாருங்க. யார் சொல்கிறது அஞ்சாறு படைச்ச முடியும் மட்டும் பாருங்க. இதான் பார்த்தீங்கன்னா முதல் நான் வரும்போது இருந்த ரோட்டு பாருங்கள், மரத்தால் செஞ்ச பலகை போட்டிருக்கு பாருங்கள். வளைச்சி ஏறி போகணும் அப்படி.